திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் வெள்ளம் இன்னும் வடியாததால் ரயில் சேவை முற்றிலும் முடங்கியுள்ளது. இது தொடர்பான நேரலை தகவல்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்டு வரலாம். அன்சர் அலி, வணக்கம். இடைவிடாது கடந்த 2 நாட்களாக பெய்த அதி கனமழை காரணமாக நெல்லை ரயில் நிலைய தண்டவாளங்களில் மழை நீரானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 24 ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அங்குள்ள கள நிறுவனங்கள் என்ன, அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் அன்சர் அலி. வணக்கம் பிரகாஷ். நெல்லையில் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. நேற்று மாலை முதலே மழை சற்றே தனியே தொடங்கி இருக்கிறது. தற்போது மழை பெய்யாவிட்டாலும் கூட திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்னும் வெள்ளம் சூழ்ந்தபடிதான் இருக்கிறது. தண்டவாளங்கள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி இருப்பதை நமது செய்தியாளர் மணிகண்டன் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலியில் இந்த சந்திப்பு ரயில் நிலையம் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ள காரணத்தினால் நேற்றைய தினம் 9 ரயில்கள் திருநெல்வேலி சந்திப்பு வழியாக இயங்கக்கூடிய அதிவிரைவு ரயில்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், குருவாயூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து திருநெல்வேலி சந்திப்பு வழியாக கடந்து செல்லக்கூடிய 9 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் இன்றும் இதே போல வெள்ள நீர் தண்டவாளங்களை மூழ்கடித்து இருப்பதால் 23 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. அதில் 19 ரயில்கள் திருநெல்வேலி சந்திப்பில் இருந்து முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள், சந்திப்பில் இருந்து இயங்கக்கூடிய முன்பதிவு செய்யப்படாத 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல மீதமுள்ள 4 ரயில்களில் 2 ரயில்கள் திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலி சந்திப்பு வழியாக செல்லக்கூடியவை, இன்னொரு ரயில் பாலக்காட்டிலிருந்து வரக்கூடியது மற்றும் திருச்செந்தூரிலிருந்து எழும்பூருக்கு இயக்கப்படக்கூடிய 4வது ரயில் என 4 விரைவு ரயில்களும் 19 முன்பதிவு செய்யப்படாத திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தின் இரு புறங்களிலும் வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. வெள்ள நீர் இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து வெள்ள நீர் வடிந்து வருவதால் அந்த வெள்ளம் சந்திப்பு ரயில் நிலையத்தின் இரு புறங்களிலும், நாம் தற்பொழுது இரட்டைப்பாலத்தின் மேல் நின்று கொண்டிருக்கிறோம். இரட்டைப்பாலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தின் மேற்கு புறம் மற்றும் கிழக்கு புறம் 2 புறங்களிலுமே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 11 அணைகள் இருக்கின்றன. குறிப்பாக பாபநாசம், சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளில் வெள்ளம் அதிகமாகும் போது அது திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தாமிரபரணி ஆற்றில் தான் வரும். அப்படி அந்த தண்ணீரோடு சேர்த்து மழை நீரும் சேர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த ரயில் சேவை நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடுத்த மறு அறிவிப்பு தெற்கு ரயில்வேலிருந்து வரும் வரை ரயில்கள் இயக்கப்படாது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் 23 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தால் கூட பல்வேறு பகுதிகளில் இந்த பொதுமக்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்க பகுதிகளில் வேடிக்கை பார்க்கக்கூடிய காட்சிகளும், செல்ஃபி எடுக்கக்கூடிய, போட்டோ எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த திருநெல்வேலி இரட்டைப்பாலத்தின் மேல் கூட சிறுவர்கள் அந்த செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இதே போல வெள்ளம் செல்லக்கூடிய ஆற்றுப்பாலங்களில் பொதுமக்கள் கூடுவதால் பாதுகாப்பிற்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆங்காங்கே பாலங்களின் அருகே எந்தவித அசம்பாவிதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரகாஷ். நெல்லை சந்திப்பு பகுதியில் இருந்து நேரடியாக கள விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி அன்சர் அலி. நெல்லை ரயில் நிலையத்தில் வெள்ளம் வடியாததால் ரயில் போக்குவரத்தானது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளங்களில் மழைநீர் சூழ்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் 24 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தென்னக ரயில்வே சார்பில் இன்று காலை அறிவிக்கப்பட்டிருந்தது. இடைவிடாது பெய்த அதி கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்தானது முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. தண்டவாளங்களில் மழை நீர் தேங்கியிருப்பதால் 24 ரயில்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கம் குறைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் மெல்ல மெல்ல இந்த மழை நீரானது வடிய தொடங்கியிருக்கிறது. வரலாறு காணாத அதி கனமழை கடந்த 2 நாட்களாக பெய்து வந்த நிலையில் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் ரயில் சேவையானது முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை வெள்ள நீரானது மெல்ல மெல்ல வடிய தொடங்கியிருக்கிறது. பொதுமக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல மீண்டு வருகிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் நேற்று 1 லட்சம் கனஅடியாக திறந்துவிடப்பட்ட நிலையில் இன்று 50,000 கனஅடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில்
நெல்லை புறநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மின் விநியோகம் வழங்குவதற்கு மின்சார ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மழைநீர் சூழ்ந்திருக்கும் பகுதிகளில் பேரிடர் மீட்பு படையினர் படகுகள் மூலம் சென்று அங்கு தவிக்கும் மக்களை பத்திரமாக படகுகள் மூலம் மீட்டு வந்து நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள்.